வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 12th ஹிஸ்ட்ரி 6வது பாடம் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம். இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். முதல் கொஷின், முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? ஆன்சர் இ, பாரசீகம். ரெண்டாவது கொஷின், லண்டன் பிரிவிக் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர்? ஆன்சர் இ, சையது அமீர் அலி. மூணாவது கொஷின், கூற்று 1870இல் வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது. காரணம், அவ்வாணை உருது மொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது. ஆன்சர் ஆ, கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நாலாவது கொஷின், இரு நாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர்? ஆன்சர் இ, சர் வாசிர் ஹசன். அஞ்சாவது கொஷின், 1937இல் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆன்சர் ஆ, 7 மாகாணங்கள். ஆறாவது கொஷின், காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. ஆன்சர் இ, 22 டிசம்பர் 1939. ஏழாவது கொஷின், பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. ஆன்சர் ஆ, 3142. சரியான வரிசை: அன்னி பெசன்ட், பிரம்ம ஞான சபை, சையது அகமது கான், அலிகார் இயக்கம், கிலாபத் இயக்கம், அலி சகோதரர்கள், சுத்தி இயக்கம், தயானந்த சரஸ்வதி. எட்டாவது கொஷின், பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க. ஆன்சர் ஆ, கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1, அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையது அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார். கூற்று 2, 1909இல் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. ஆன்சர் ஆ, கூற்று 1 மற்றும் 2 சரி. ஒன்பதாவது கொஸ்டின், எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது? ஆன்சர் ஆ, ஆகஸ்ட் 16, 1946. பத்தாவது கொஸ்டின், வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர்? ஆன்சர் இ, மவுண்ட் பேட்டன். 11வது கொஸ்டின், கூற்று பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும். காரணம், மக்கள் 2 தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிமையிலேயே வாக்களித்தனர். ஆன்சர் இ, கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 12வது கொஷின், பின்வருவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் இ, 2, 3, 4, 1. சரியான வரிசை: இந்து மத மறுமலர்ச்சி, ஆரிய சமாஜம், கலிஃபா பதவி ஒழிப்பு, 1924, லாலா லஜபதி ராய், இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல், ராஷ்டிரிய சுய சேவா சங்கம், எம்.எஸ். கோல்வாக்கர்.